இந்த படத்தோட பேர் என்ன, பேரே வாயில நுழையாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பேர் தான் இந்த படத்துக்கு. கன்னட மொழியில ரிலீஸ் ஆன படம். நம்ம பிரபுதேவா எல்லாம் நடிச்சிருக்கிறாப்ல. படத்தோட பேரு என்னன்னா கரடக டமனக. இது கரடக டமனக அப்படின்னு 2024ல வந்த ஒரு கன்னட மொழி படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கன்னட மொழி தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா அதை நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்போம் என்ன அர்த்தம்ட்டு. இங்க ஒரு வித்தியாசமான கிராமத்தை பார்க்க போறோம். இந்த கிராமத்துல சும்மா மண்ணை நம்ம அப்படி லைட்டா அலசி எடுத்தீங்கன்னா போதும், மண்ணை ஒரு பிடி மண்ணை கையில எடுத்தீங்கன்னா போதும், அதுல ஒரு தங்க காசு கிடைக்கும். எப்படி ஒரு பிடி மண்ணை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தங்க காசு கிடைக்கும்னு சொல்றேன். அவ்வளவு தங்கம் இந்த கிராமத்துல கொட்டி கிடக்குதான். அவ்வளவு தங்கம் ஒரு கிராமத்துல கிடைச்சா என்ன நடக்கும், ஏது நடக்கும், இதுல உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற விஷயங்கள் மர்மங்கள் என்ன ஏதுங்கிறது தான் இந்த படத்துல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இந்த கதையை கேட்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படு பஞ்சமா தண்ணி பார்க்காத வானம் பார்த்த பூமி ஒண்ண காட்டுறாங்க. ஃபுல்லா காஞ்சு போய் கிடக்குது, வறண்டு போய் கிடக்குது. ஜீப்ல எம்எல்ஏவோட அடியாட்கள் வராங்க. இதோ இதுதான் அந்த கிராமம். ஊரே தண்ணி பஞ்சத்துல கிடக்குது. எம்எல்ஏ ஆட்கள் தான் வாரத்துக்கு ஒரு தடவை டிராக்டர்ல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாப்ல போல தெரியுது. அதை பிடிக்கிறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாம் காத்து கிடக்குறாங்க. ஆனா அடியாளு உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டேன், முத என் ஆளுக்கு தான் தண்ணி கொடுப்பேன், தண்ணி வேணும்னா அங்க வாங்க அப்படின்னு பிரச்சனை பண்றான். ஆளு யாருன்னு பார்த்தா அங்க ஒரு கடக்காரி ஒருத்தி இருக்கிறா. இவதான் போல. இவன் தான் சொல்லி விட்டுக்கிட்டு திரியறான். ஆனா அவ மதிக்க கூட மாட்டேங்கிறா. போடாயோ அப்படின்னு கெட்ட வார்த்தையில ஏத்துட்டா. அந்த பொண்ணோட அம்மா என்னடி வாய் நீளுது, உன்னை கட்டிக்க போறவண்டின்னு எடுத்து சொல்றாங்க. இவனையா நான் கட்டிக்கவே மாட்டேன்னு முடிக்கிறா. கையை பிடிச்சிழுத்தா கேள்வி கேட்க ஞாதி இல்லையா, யாரும் வந்து என்னால எது கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு பயங்கர சத்தம் போடுறா. பாரு உன்னை ப்ராப்பரா கட்டிக்கிட்டு தொடணும்னு பாக்குறேன், தொட்டுட்டு கட்டணும்னா எப்பவோ தொட்டிருப்பேன் அப்படின்னு சீன போற. உன் தண்ணி எனக்கு வேண்டாம்னு தண்ணி இவ பிடிக்கிறதுக்கு தயாராக இல்ல. உடனே காண்டான அடியாளு அப்ப இங்க வச்சு உங்களுக்கு தண்ணி கிடையாது, ஊருக்கு மத்திக்கு வாங்கன்னு வண்டியை இன்னும் கொண்டு போற. ஊருக்கு மத்தியில கொண்டு போய் தண்ணி பிடிக்கும் போது ஒருத்தி வேகமா ஓடியாந்து தண்ணி பிடிக்க பாப்பா. ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் சேர்ந்து அடிச்சு தள்ளாத குறையா அவளை விரட்டி விடுறாங்க. இவ பண்ற தொழில் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாங்கன்னா அந்த அம்மா சாராயம் காய்ச்சற குடும்பத்தை சேர்ந்தவ. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் சாராயம் குடிச்சு சாகுறாங்கன்னா இவங்க தான் காரணம்னு லேடிஸ் எல்லாம் கோவத்தை இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். பஞ்சாயத்து தலைவர்னு கூட சொல்ல முடியாது, ஊர் தலைவர். எல்லாரும் மரியாதையோட நடத்துறாங்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அவ்வளவு சின்ன ஊர். ஊர்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி பல பேர் தண்ணி பிரச்சனைக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க போல. இந்த ஊர்ல நந்தி கோயில் ஒண்ணு இருக்குது. ஊர் திருவிழா பண்ணியும் பல நாட்கள் ஆயிடுச்சான், பல வருஷம் ஆயிடுச்சான். இந்த தடவை ஊர் திருவிழா நடக்குமா அப்படின்னு சாமியை பார்த்து கும்பிட்டு இருக்க அதே கோயில்ல சாமியார் ஒருத்தவர் இருக்கிறார். அவருக்கு கண்ணு தெரியாது, தாடி கீடி எல்லாம் வச்சு ஒரு மாரியாத்தா உட்கார்ந்துருப்பாப்ல. எப்பவுமே அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தை விட்டு இறங்குனதே கிடையாதான். அவரோட சத்தத்தை கேட்டதும் ஓடியாராங்க. என்ன சாமி சொன்னீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா பேசக்கூடியவரும் இல்ல, அவரோட பேச்சத்தை கேட்டதும் தான் ஓடியாராங்க. இந்த தடவை திருவிழா சிறப்பா நடக்கும், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவர் பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை சிறப்பா திருவிழா நடக்க போது சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து எம்எல்ஏவை பாக்குறதுக்காக ஊரே ஒண்ணு திரண்டு வருது. இவங்களோட கோரிக்கை ரெண்டு. ஒண்ணு, ஊருக்கு பிரச்சனை இல்லாம தண்ணி வரணும். ரெண்டு, ஊர் திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். ஆனா அவரோ பஞ்சம் தலைவரிச்சு ஆடுற உன் கிராமத்துக்கு எதுக்கியா திருவிழா, வாரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திமிரா பேசுறாப்ல. பதிலுக்கு இவங்களும் திமிரா பேசுவாங்க. ஏதோ சட்டையை பிடிச்சி ஏதோ பேசிட்டு இருப்பாரு, கையை பிடிச்சே பேசிட்டு இருப்பாரு தலைவர். அது அவருக்கு பெரிய அவமானமா. என்ன தொட்டு தொட்டு பேசுறான், என்ன மீறி திருவிழாவை நடத்திடுவாங்களா, திருவிழாவை நடத்த விட மாட்டேங்கிறாரு. நடத்தி காட்டுவோம்னு தலைவர் சவால் விடுறாப்ல. என்ன மீறி நடத்திடுவீங்களா பாப்போம் சொல்லிட்டு இவர் வண்டியில ஏறிட்டார். வண்டியில ஏறினவர் அடியாள் கிட்ட அந்த ஆளை ஊரை விட்டு விரட்டுற வழியே பாரு, திருவிழா நடக்க கூடாது அப்படின்னு சத்தம் போட்டார். நான் பாத்துக்கிறேங்கிறான் எடுபடி. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா சிட்டில ஜெயில ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஜெயில ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நீங்க ஜெயில் பக்கம் வந்தீங்கன்னு விசாரிக்க அந்த கதையை எடுத்து சொல்றாரு. ஒரு அமைச்சர் அவருக்கு அவரே சிலை வச்சுக்கிறாரு. அந்த சிலையை அவரே திறந்து வைக்கிறாரு. சிலை செய்யறவங்கள சூப்பரா செஞ்சிருக்காங்க, தத்ரூபமா இருக்குதுன்னு பாராட்டுறாரு. சிலை செஞ்சவங்க யாருன்னா சிங்கு மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற நம்ம பசங்க 2 பேரும் தான். 2 பேருமே அனாதைங்க, ஆனா அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இப்படி ஏதாவது ஏமாத்தி நல்லா காசு பார்ப்பாங்க போல தெரியுது. இப்ப கூட பாருங்களேன், தத்ரூபமா இருக்குதுன்னு அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி இவங்களை அமுச்சு வச்ச பிறகு இவங்க வேஷத்தெல்லாம் கலைச்சுக்கிட்டு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஜாலியா ரெடியாறாங்க. ஆனா அந்த பக்கம் மாலை போட்டா தலை தனியா வந்து விழுகுது. ஒரு பொம்மையை கொடுத்து ஏமாத்திட்டாங்க, எங்க இருந்தாலும் அவங்கள பிடிச்சு உள்ள போடுங்கன்னு அமைச்சர் சத்தம் போட்டார். போலீஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்குது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நரி மாதிரி வேஷம் போட்டு இவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம ஜாலியா இருக்கிறாங்க. ஆட்டத்துல உணர்ச்சி வேகத்துல தலையில போட்டிருந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து விட்டு ஆடிக்கிட்டு இருந்ததுல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டுருச்சு. இதுதான் இவங்களோட பிளாக் ஸ்டோரி, சாரி பேக் ஸ்டோரி. அடுத்து அந்த ஜெயிலுக்கு ஜெயிலர்னு ஒருத்தவர் இருக்கிறார். ஏதோ சிஎம் வரப்போறாங்கன்னு சொல்லி இனிமே ரொம்ப கரெக்டா இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அந்நேரமா பார்த்து திருதுப்புன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஜெயிலு கைதி தான் சாக போறேன்னு மொட்டை மாடியில ஏறி உட்காந்துட்டானா.
ஐயோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடியாராங்க. டேய் ஒழுங்கா இறங்கி வந்துருன்னு இவர் ஜெயிலர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதுதான் தெரியும். இப்படி எல்லாம் பேசினா வேலைக்காகாது. இவங்க 2 பேரு பயங்கர கில்லாடிங்க, பல பேரை பேசியே கவுத்திருக்காங்க, இவங்கள பேச விடுங்கன்னு ஒரு போலீஸ் ரெக்கமெண்ட் பண்ணதும் சரின்னு இவரு அலோவ் பண்றாரு. இவங்க 2 பேரு என்னையா அவன் பிரச்சனைன்னு விசாரிச்சா பொண்டாட்டி திருடன்னு ஒதுக்குறாளாம், புள்ள திருடன்னு ஒதுக்குறாளாம். இத்தனை வருஷமா ஜெயில கிடந்த பிரச்சனை இல்ல, மணி அடிச்சா சோறு, தங்குறதுக்கு வீடு மாதிரி செல்லு, பழகுறதுக்கு உங்களை மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. நானும் இதெல்லாம் செட்டில் ஆயிட்டேன். நமக்கு செக்யூரிட்டி வேலை பாக்குறதுக்கு போலீஸ் வேற இருக்குது. இதை விட ஒரு அருமையான இடம் வேற எங்க கிடைக்கும்? திடுதிப்புன்னு பார்த்து உனக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படிங்கிறாங்க, விடுதலை பண்றாங்க. எப்படி என்னால வெளியில போக முடியும்? நான் வெளியில போக மாட்டேன். வெளியில இருக்கிறத விட இங்க தானே சுதந்திரமா இருக்கிறேன். நான் இங்க தான் இருப்பேன். என்ன வெளியில போக சொல்ற அந்த ஜெயிலரை எதிர்க்கிறேன். வெளியில போனாலும் எனக்கு வாழ தெரியாது, எல்லாரும் என்ன அவமானமா பேசுவாங்க, திருடன் திருடன்னு அசிங்கப்படுத்துவாங்க. அதனால நான் சாக போறேங்கிறாப்ல. உடனே நம்ம ஆட்கள் 2 பேரும் எல்லாம் ஃபன்னு காமெடி படம் தான் அந்த படமே. பிள்ளைங்க 2 என்ன சொல்லுதுன்னா, இங்க பாரு, திருடங்கன்னா என்ன சாதாரண விஷயமா? ஒரு நாட்டுல திருட இல்லன்னா அந்த நாட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் இது எதுக்குமே வேலை இல்ல தெரியுமா? லட்சாதி லட்சம் பேர் இங்க போலீஸ்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கெத்தா திரிறாங்கன்னா அதுக்கு காரணம் நாம தான். சோ அவங்களுக்கு வேலை கொடுக்கறதே நாம தான் திமிரா நாம நடக்கணுங்கிறாப்ல. அடப்பாவிகளா, இப்படி எல்லாம விளக்க வச்சிருக்கீங்க? அது மட்டுமா, வீட்டுக்கு வீடு கேட்டு போடுறாங்க, வீட்டுக்கு வீடு கதவு வைக்கிறாங்க, பூட்டு போடுறாங்க, சாவி போடுறாங்க, கிரில் கேட்டு போடுறாங்க, கேமரா மாட்டுறாங்க, நாய் விளக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? திருடங்க நாம தான். நாம இல்லைன்னா இந்த தொழில்கள் எதுவுமே நடக்காது. எவ்வளவு பேருக்கு நாம தொழில் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நாம திருடங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படணும், நெஞ்ச தட்டி சொல்லலாம், நாம திருடன் தான், நாம திருடன் தான் சொன்னதும் எல்லா ஜெயிலர்களும் நாம திருடன் தான் அப்படின்னு ரொம்ப தெம்பா பெருமையா பேசுவாங்க. போலீஸ்காரங்களே சில பேர் நாங்க திருடன் தான் மார்ல தட்டி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் அப்ப எனக்கு ஓகே, திருடன்னு நானும் வெளியில போய் மார்தட்டி சொல்லிப்பேன், எனக்கு வெளியில போறதுக்கு பயம் இல்ல, நான் தயார் அப்படின்னு அவரு கீழே இறங்கிட்டார். பசங்க கெத்து காட்டிட்டாங்க. தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவாப்ல, பத்தாது வேற விதத்துல எதுவும் நன்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்கள தான் வீட்டுக்கே வர வச்சிருக்காரு ஜெயிலர். நன்றி மட்டும் பத்தாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு நல்ல ஒரு வேலை சாப்பாடு போடலாம்னு நினைச்சு உங்களை வர சொன்னேன், போய் சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இவங்க சாப்பிடுறது வீட்டோட வெளியில. வீட்டுக்குள்ள யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஊர் தலைவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி சாமியாரு திருவிழா டெஃபினட்டா நடக்கும்னு சொல்லியிருக்காரு, நீ கண்டிப்பா வரணும், வரும்போது துப்பாக்கி எடுத்துட்டு வா. அங்க எம்எல்ஏவோட ரவுடி ஒருத்தன் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான், நம்ம கிட்டயும் துப்பாக்கி இருக்கு, நம்மளும் கெத்து காட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற. திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு பேசுற. ஆனா இது எதுலயுமே நம்ம ஜெயிலருக்கு உடன்பாடு இல்ல, அதெல்லாம் சரிப்படாது வைக்காது அப்படின்னே பேசிட்டு இருக்கிறான். உடனே இவர் கையில போட்டுக்கிற காப்பு, காதுல போட்டுக்கிற கடுக்கணெல்லாம் எடுத்து கொடுத்து, எனக்கு பிறகு நம்ம ஊரோட தலைவரா இருந்து நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், வச்சுக்கணும், திருவிழாவை நடத்தணும்னு தன் பொறுப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றார். அது சுத்தமா பிடிக்கல. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய அந்த கிராமத்துல இருந்து வெளியில வாங்கன்னு, தண்ணி பஞ்சம் இருக்கிற அந்த கிராமத்தை விட்டு வெளியில வாங்கன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு. செத்து பணமா தான் வருவீங்களா அப்படின்னு வார்த்தையை விட்டுறாருங்க. இதுல அவருக்கு பயங்கர காண்டு. கோவத்துல அங்க இருந்து கிளம்பிட்டார். எவ்வளவு சொல்லியும் கேட்காம தலைவரும் ஒய்ஃபும் கிளம்பிட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் இவருக்கு வருத்தம் தான். இதையெல்லாம் நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து கோச்சிட்டு வெளியில போன இந்த அப்பா அம்மா, இந்த ஊர் தலைவர் இவங்களை பார்க்கலங்கிறது தான் நிஜம். கட் பண்ண ஜெயில நம்ம பசங்களை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு டீல் பேசிட்டு இருக்கிறார் ஜெயில. தன் அப்பா தாங்கூடயே இருக்கணும், சிட்டில இருக்கணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எப்படி கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாரா? உங்களுக்கு தான் நிறைய பேச்சு திறமை இருக்குதுல, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நந்திபுரங்கிற அந்த கிராமத்துக்கு போய் எங்க அப்பாவை சேஃபா அங்க கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும், அவர் மனசை மாத்தி என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும், பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, தாராளமா பண்ணிடலாம், என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. இன்னும் இவங்களுக்கு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை பாக்கி இருக்குதான். எனக்கு இந்த உதவியை பண்ணி கொடுத்தா லீகலாவே அந்த தண்டனை எல்லாத்தையும் குறைச்சு நன்னடத்த காரணமா உங்களை நான் ரிலீஸ் பண்ணிட முடியுங்கிறாப்ல. உடனே இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் ட்ரெஸ் கொடுத்து கூடவே ஒரு ஜிபையும் கொடுத்து பரோல்ல ஜாமீன்ல சொந்த ஜாமீன்ல இவங்கள வெளியில எடுத்து அனுப்புறாரு. ஆனா தன்னை ஏமாத்த நினைச்சா என்ன நடக்கும்னு இவங்களுடைய யூனிஃபார்ம் கிடக்கும்ல, அதை துப்பாக்கியால சுட்டு காமிக்கிறாப்ல, கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டுறாரு போல. அப்புறம் இவங்க வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போற வழியில பார்த்தா 2 நரி அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது. நாய்ப்பான்னுவான் பிரபுதேவா. டே அது நரிடாங்கிறாரு இவரு. அப்புறம் அந்த பஞ்ச கிராமத்துக்கு இவங்களும் அப்படியே பயணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எம்எல்ஏவை பகச்சுக்கிட்டதுனால வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வண்டி வரும்ல, அது கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல. அதனால பெரியவர் தான் சொந்த காசை செலவு பண்ணி தண்ணி வண்டியை வர வச்சிருக்காரு. அதுக்குமே எம்எல்ஏ ஆளு வந்து பயங்கரமா மிரட்டுறான், அடிச்சிருவேன் அப்படி இப்படி எல்லாம் பேசுறான். ஊர் தலைவர் பெரியவர் அவரையே பார்த்து இவ்வளவு கேளமா பேசியான்னு ஒருத்தவன் எகிரி வர நெஞ்சில மிதிச்சு ஏத்தி தள்ளுறான். ஊரே இவனை பார்த்து பயப்படுது. வழக்கம் போல தான் கட்டிக்க போற பொண்ணுன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட ஓவரா உரண்டுலக்க இதை தட்டி கேட்க நாதி இல்லையான்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆட்கள் அங்க வராங்க. வந்ததும் அந்த தண்ணி வண்டியில தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு தாகமா இருக்குதுன்னு சொல்லி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், மதிக்காம தண்ணி குடிக்கிறாங்களேன்னு தடுக்க போவாங்க பாருங்க. புடிச்சு தள்ளி விட அவன் கீழே போய் விழுந்துறான். ஊரே பார்க்க கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஒரே அவமானமா போயிடுது அவனுக்கு.
சும்மா இருப்பானா இவங்களை அடிக்க போக பதிலுக்கு நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, சும்மா போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிற அடியில பசங்க எல்லாம் தெரிச்சு விழுகிறானுங்க. உங்க வீட்டு எங்க வீட்டு அடியிலங்கிற ரேஞ்சுக்கு அடிக்கிறானுங்க. கமர்ஷியல் படங்கள்ல பாக்குற மாதிரியே எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்றத அந்த கடைக்காரி ரொமான்டிக்கா பார்த்து ரசிக்கிறா. சண்டைக்கு நடுவுல வேற அந்த பொண்ணை இவரு அலாக்கா தூக்கிங்கிட்டு கொண்டு வருவார். ஏன்னா கூரை இடிஞ்சு விழ போச்சு. என்னம்மா நெத்தியில பொட்டக்கானோ விதவ பொண்ணா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இன்னும் கல்யாணமா இல்லன்னு அங்க இருந்து அழுக்க எடுத்து பொட்டா வச்சுக்கிறா. அவங்களை அடிச்சு விரட்டின பிறகு சரி தண்ணி பிடிக்கலாமே ஊர்க்காரங்க ஒண்ணுக்குன்னா ஒரு சண்டைக்காரி ஒருத்தி இருப்பா. எப்ப பார்த்தாலும் தண்ணி பிடிக்க வர்ற இவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அவ தான் இப்பயும் சண்டை போடுறா. யார் கூட? சாராயக்காரி கூட. சாராயம் ஊத்தி கொடுக்குற இவளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும், நீங்க யாரு என்ன தம்பின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஊர் தலைவர் விசாரிக்கிறார். இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து வந்தவங்கன்னு ஒரிஜினல் பேர் எல்லாமே சொல்லுவாங்க. ஏதோ அங்க நம்ம ஊர் தலைவரோட கொள்ளு தாத்தா, அதுக்கு முந்தின தாத்தான்னு பல பேரோட போட்டோ இருக்குது. அந்த போட்டோக்கு கீழே ஏதோ பேர் இருக்குது. அந்த பேரை நோட் பண்ணி அதுதான் தான் பேரு இவன் பேருன்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேரும் சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஜாதிக்காரங்க தான், உங்க இனத்துக்காரங்க தான், உங்க பரம்பரைக்காரங்க தான் அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படிங்க இந்த பக்கம் வந்தீங்க, எங்க ஊருக்கு வந்தீங்க, என்ன மேட்டர்னு விசாரிச்சா நந்தி தான் கனவுல வந்ததாகவும் என்ன தேடி ஏன் இமயமலைக்கு போய்கிட்டு இருக்கிற, நான் நந்திபுரத்துல இருக்கிறேன்னு சொன்னதாகவும் அதனால இங்க வந்ததாகவும் சொன்னதும் உங்க கனவுல வந்த நந்தியை நான் காட்டுறியா அப்படின்னு ஊர் தலைவர் கூட்டு வரார். எஸ், அந்த மலை மேல ஒரு கோயில் இருந்ததுல அங்க இருக்கிற இந்த நந்தி தானான்னு கேட்க, இதே நந்தி தான், இதுதான் கனவுல வந்ததுன்னு பசங்களும் ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடறாங்க. இவ்வளவு கூத்துங்க நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அந்த சாமியாரு திடீர்னு இவங்கள பார்த்து பேசுறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாரு, உங்க 2 பேரையும் பார்த்து பேசுறாருன்னு நீங்க கொடுத்து வச்சவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு 2 பேரும் அமுச்சு வச்சா 2 பேரோட காதையும் போட்டு திருகுன்னு திருகிறார். ஏன்னா சாமியாருக்கு தெரியும் இவங்க திருட்டு பயல்கள்னு தெரிஞ்சு கூட இவங்கள காட்டி கொடுக்கல. அதுக்கு பதிலா உங்க 2 பேருக்கு அப்பா அம்மா கிடப்பாங்கன்னோ, அவங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கன்னோ, வருங்காலத்துல மிக சிறந்தவர்களாக இருப்பீங்கன்னோ சைகை மொழியிலேயே பேசுறார். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் தான் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. நம்மளை விட மகா போலி சாமியாரா இருப்பாரு போலயே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க ஆயிரக்கணக்கான மூங்கில் கொம்புகள் கிடக்குது. இதெல்லாம் என்னதுன்னு விசாரிக்க, இந்த ஆயிரக்கணக்கான கொம்புகளையும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தூக்கணுமா, இந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் வந்து தூக்கணுமா, நந்தி கொம்புங்கிறாங்க. இதெல்லாம் அப்படி தூக்கிட்டு போய் தான் திருவிழாவை சிறப்பா நடத்தணுமா. இவ்வளவு கொம்புகளை தூக்குறதுக்கும் செய்யறதுக்கும் தான் ஊரை சேர்ந்த நிறைய பேர் வெளியில போய் செட்டில் ஆயிட்டாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லணும், எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த திருவிழா நடத்த முடியும்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் இவங்க தங்குறதுக்குன்னு ஒரு இடமும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. கடற்காரிய அண்ணன் லவ் பண்றாப்ல, சாராயக்காரிய தம்பி லவ் பண்றாப்ல. அதே மாதிரி இவங்களுக்கு விருப்பம் இருக்கிறாப்ல தான் தெரியுது. சாப்பாடெல்லாம் எடுத்து வந்திருக்கிறா ஆசையா கடற்காரி கடையில இருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து வந்திருக்கிறா. சாராயக்காரி சாராயத்தை எடுத்துட்டு வரலையான்னு நம்ம பிரபுதேவா கேட்கறாப்ல. சாப்பிடுங்களா நீங்கன்னு கேட்க, ஆமா ட்ரீட் கொடு அப்படின்னு கேட்டதும் சரி ட்ரீட் கொடுக்குறோன்னு இவங்களும் கூட்டிட்டு போவாங்க. சாராய கடைக்கு போனா புலின்னு ஒரு அரவுடுது ஒரு அம்மா. காலையில போனவ எவ்வளவு நேரம் லேட்டா வரா பாரு அப்படின்னு டார்ச்சர். 2 லேடிஸ் இருக்கிறாங்க. யார் இந்த 2 லேடிஸ்னு பார்த்தா சாராயக்காரியுடைய அப்பாவுக்கு 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் இவங்க 2 பேரும். மொத தாரத்துக்கு பிறந்தவ தான் இவ. மொத தாரம் இறந்துட்டதுனால அடுத்து 2வது 3ஆவதுன்னு அவர் கட்டிக்கிட்டார் போல. மொத தாரத்தோட பொண்ணுங்கிறதுனால கொடுமைப்படுத்தி தான் அவங்க வளர்க்குறாங்க. இப்போ வரைக்கும் அந்த கொடுமை கண்டினியூ ஆகுது போல தெரியுது. சரி, அதை எல்லாத்தையும் தாண்டி அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி சாராயம் குடிக்க உட்காந்தா, ஏமா நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு கடற்காரியை குடிக்க சொல்றான் பிரபுதேவா. ஐயா அதெல்லாம் குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு இவ சொல்லுவா. இங்க பாரு, நாளை பின்ன உன்னை கட்டிக்க போறேன் வருவாள்ல, அவன் வரும்போது உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். இப்ப சரக்கு அடிச்சேன்னா காப்பாத்துவோம், இல்லைன்னா காப்பாத்த மாட்டோம்னு சொன்னதும் அப்ப நான் சரக்கே அடிக்கிறேன், அவனுக்கு இந்த சரக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு சரக்கு அடிச்சு பாட்டில தூக்கி போட்டு உடச்சுன்னு பயங்கர கலாட்டா பண்றான். கட் பண்ணா பாட்டு தான். 2 பேருக்கு அருமையான ஒரு காதல் பாட்டு, கலாட்டா பாட்டு. அடுத்த நாள் பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் பானையோட தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தண்ணி பஞ்சம், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. தண்ணி லாரியை கூப்பிட்டா டிரைவர் எம்எல்ஏவோட அடியாளுக்கு பயந்துகிட்டு லாரி எடுத்துட்டு வர மாட்டேன்ட்டானா. தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா பேரும் குழம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்எல்ஏ தான். இந்த தண்ணி பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நம்ம பசங்க நாங்க பேசி தண்ணி லாரியை கூட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒண்ணு இல்ல 4 லாரி எங்களால கூட்டு வர முடியும்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வராங்க. இங்க பார்த்தா எம்எல்ஏ வீட்டுல எடிபிடி வேலை பார்த்துட்டு நாய்களை குளிப்பாட்டிட்டு இருக்காரு அடியாளு. ஏண்டா அந்த பெரியவரை விரட்டு வேணும் பார்த்தா அதை விட்டு நாயை குளிப்பாட்டிட்டு இருக்கிற அறிவுகட்டவன் திட்டிட்டு இருக்கிறாப்ல. அப்பதான் 2 பேரும் புதுசா வந்திருக்காங்க. இன்னும் அவங்க இருக்கிற வரை இது கொஞ்சம் கஷ்டம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. பொட்டிக்குள்ள இருக்கிற துப்பாக்கி எடுத்து கொடுங்க, வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேங்கிறாரு. ஆனா ஊனானா பொட்டிக்குள்ள இருக்கிற துப்பாக்கியை கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் எம்எல்ஏக்கு தான் அடி வாங்கின மேட்டர் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறார். ஆனா எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்குது. 2 பேரும் ஒன்னு புரட்டி போட்டாங்களாமே. யார் அவங்க, பேர் என்ன, ஊரன்னு கேட்டா எதுவும் தெரியலையா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் கரெக்டா வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவங்க தான் அந்த 2 பேருன்னு சொன்னதும் அவங்க 2 பேருக்கு முன்னாடி நக்கலா உட்காந்துக்கிட்டு சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படின்னு விசாரிக்க, ஐயா உங்களோட நோக்கம் தான் எங்களோட நோக்கமும். பெரியவரை ஊரை விட்டு விரட்டுறதா சவால் விட்டீங்கல்ல, அதே பெரியவரை இந்த ஊர்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போற அந்த வேலையை நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். கூடயே இருந்து இந்த வேலையை நாங்க சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம். பதிலுக்கு என்ன செய்வீங்கன்னு டீல் பேசுறாங்க. உடனே அவரு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு, செலவுக்கு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய தரேங்கிறார். இது மட்டும் பத்தாது, எங்களுக்கு ஒரு 4 லாரி தண்ணி வேணும்னு வேற கேட்கறாங்க. அவ்வளவு
இவ்வளவுதானே, தாராளமா கொடுத்தா போச்சுன்னு அதையும் ஏற்பாடு பண்றாரு. இவங்கள நம்பாதீங்க, பொறுக்கிங்க, பொய் சொல்லுவாங்களோ என்னவோ அப்படின்னு எடுபடி எவ்வளவு சொன்னாலும் கேட்கலங்க. இவங்க 2 பேரையும் தான் நம்புறாப்ல. ஆனாலும் அவன் கொடுத்த அந்த வார்னிங்கை நம்பி அவர் ஒரு முடிவு பண்றார். ரொம்ப நாளா பொட்டிக்குள்ள இருக்கிற துப்பாக்கியை கேட்டக்கிட்டே இருந்தாங்கல்ல, இந்த தடவை பொட்டிக்குள்ள இருக்கிற துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் தோட்டாவையும் கொடுத்து இவங்கள வாட்ச் பண்ணு. நமக்கு வாக்கு கொடுத்தபடி பெரியவர் இங்க இருந்து கூட்டிட்டு போற வேலையை அவங்க செய்யணும். திருவிழாவை நடத்த விடாம நிப்பாட்டணும். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா விட்டுரு, இல்லைன்னா சுட்டு கொன்னுடு அப்படிங்கிறாரு எம்எல்ஏ. இந்த பக்கம் பார்த்தா ஊரே பார்த்துட்டு இருக்க 1 இல்ல 2 இல்ல 4 லாரியில தண்ணி கொண்டு வந்ததும் ஊர்க்காரங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. பரவாயில்ல, சொன்னதை சாதிச்சிட்டான் வச்சுட்டான்னு. அதுல மொத வண்டி முன்னாடி நிக்குது. இந்த வண்டியில தண்ணி பிடிக்கலான்னு எல்லாரும் ஓடியாந்தா, இல்ல தப்பு, கொடுக்க முடியாது, நீங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறான் பிரபுதேவா. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு அந்த சண்டைக்காரி மித்த ஆட்கள்லாம் கேட்பாங்க. எம்எல்ஏ எப்படி நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்குனாப்லையோ, அதே மாதிரி நீங்களும் தான் அந்த சாராயக்காரிய தண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்குறீங்க. அப்ப எம்எல்ஏக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது ஊரே அமைதியா இருக்குது அவமானத்துல. நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க அவளை, அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் தண்ணி குடிப்பேன்னு ஒரு போடு போடுறாரு. எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சண்டைக்காரியை கூப்பிட்டு நீ தான் முதல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, சரின்னு அவளும் மன்னிப்பு கேட்கறா. அடுத்து இன்னொருத்தவ மன்னிப்பு கேட்கறா. இப்படி எல்லாரும் மன்னிப்பு கேட்டாச்சுங்க. சண்டைக்காரி தான் வேண்டா வெறுப்பா மன்னிப்பு கேட்பா. ஐய், ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு கேட்டதும் ஒழுங்கா மன்னிப்பு கேட்கறா. அப்புறம் நீயே முதல் தடவை குடிச்சுக்கோன்னு சொல்ல அவ முதல் தடவை தண்ணி பிடிச்சுக்கிறாங்க. இதுல அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பிரபுதேவாவை. அடுத்து திருதுப்புன்னு பார்த்தா இன்னைக்கு நிச்சயார்த்தம் பண்ணணும்னு சொல்லி அந்த அடியால கடக்காரியுடைய அம்மா வர சொல்லி இருக்காங்க போல. இந்த மேட்டரை கேள்விப்பட்டு இவங்க கிட்ட ஓடியாந்து உதவி பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறா. இவங்களால என்ன பண்ண முடியும்? பிரபுதேவா இருக்கிறாருல, எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணுக்கு எங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நாம பொண்ணு கெட்டு போலாம் அப்படிங்கிறார் பிரபுதேவா. போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியா இருக்க சொல்ல கடக்காரியும் ஓடியாந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. உதவி பண்ணிட்டு இருக்கிறது சாராயக்காரி. பெரியவரோட துணையோட ஊர்க்காரங்களோட துணையோட ஜம்முன்னு ரெடி ஆகி வந்திருக்காங்க. இங்க அண்ணன் தான் மாப்பிள்ள. ஆனா பொண்ணோட அம்மா முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இவங்க யாரோ ஏதோ முன்ன பொண்ண பார்த்தது இல்ல, முன்ன பொண்ண தெரியாத ஒருத்தவனை நம்பி ஓடியாந்து இவ்வளவு பெத்ததுதான் மிச்சம், புள்ளைய கொடுத்துட்டு அவன் ஓடி போயிட்டான், திருட்டு பய. அதுல இருந்தே அந்த ஆம்பளைகளை நம்புறது இல்ல, அதுலயும் முன்ன பொண்ண தெரியாத ஆம்பளைகளை நம்புறது இல்ல, இப்படின்னு பயங்கரமா பேசுதுங்க. இவங்க வேற இப்ப உண்மையை சொல்லிடுறாங்க. எந்த உண்மையை? தனங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, எல்லாம் இறந்துட்டாங்கிறாப்ல. அப்பா அம்மா இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ருச்சு அந்த அம்மா. அப்போ ஊர் தலைவர் ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கோயில்ல வச்சு இவங்க 2 பேரையும் தான் தத்தெடுத்துக்கிறதா ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறார். ஊருக்காக நல்லது செய்யறாங்க. இவங்கள பார்த்தாலே இந்த ஊரு நல்லபடியா சுமிச்சமா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்க 2 பேரையும் நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் கையில காப்பையும் தம்பிக்கு காதுல மாட்டுறதுக்கு கடுக்கண்ணையும் கொடுத்து இவங்க 2 பேரும் ஏன் பிள்ளைங்க, என் மூத்த பையனுக்கு பொண்ணு கேட்கறேன், கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க பொண்ணோட அம்மா என்ன சொல்றதுன்னு தாங்கிட்டு இருக்கிறா. இதுல வேற கூடவே நம்ம பிரபுதேவா, எனக்கு அந்த சாராயங்காய்ச்சல் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவளை கட்டி வைங்க அப்படின்னு கேட்க அவளும் முணங்குறா. சரிங்கிற. அவங்க அப்பா கிட்ட என்னையா சம்மதமானு கேட்கும்போது நாங்க வேற நீங்க வேற, நீங்க எப்படி அப்படின்னு இழுத்துட்டு இருப்பார். அதெல்லாம் என்னையா மனசு ஒத்து போச்சு, என் 2வது பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுக்குறான்னு கேட்டதும் அவரு சம்மதம் சொல்லிட்டார். இந்த பக்கம் மூத்த பிள்ளைக்கு எம்மா நீ என்னமா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது குறுக்கால வர்றாரு அடியாரு. என்ன நிச்சயார்த்தத்துக்கு வர சொல்லிவிட்டு இங்க வேற ஒருத்தனோட நிச்சயத்தை நடக்குது, என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவங்கள பிள்ளைகளா தத்தெடுத்துக்கிறதாவும் இவங்களுக்கு இந்த பொண்ணுங்களை பேச முடிக்க போறதாவும் சொல்ல இவங்க 2 பேரும் பிராடப்பேலுக, இவங்கள நம்பாதீங்க, எம்எல்ஏ கிட்ட வந்து திருவிழாவை நடத்த விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசி காசை வாங்கிட்டு போனாங்க, 4 லாரி தண்ணி வாங்கிட்டு போனாங்க, திருட்டு பல்க நம்பாதீங்கன்னு சொன்னதும் ஊர்க்காரங்க யாரும் இதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. பெரியவர் சுத்தமா நம்பல. அட போடா அப்படிங்கிறாரு. இதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. ஆனா பொண்ணோட அம்மா நம்புதுங்க. இல்ல இவர் சொன்ன பிறகு எனக்கு இன்னும் டவுட் அதிகமாயிடுச்சு, நம்ப முடியாது, இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்ல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, எங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு என்னதாங்க பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். எம்எல்ஏ ஊர் திருவிழாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரோட அல்ல கைங்களா நீங்க இல்லைன்னா ஊர் திருவிழாவை நடத்தி காட்டுங்க, அப்ப பொண்ணை கொடுக்குறேன், அன்னைக்கே பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னதும் அண்ணங்காரன் சரி ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்திடலான்னு வாக்கு கொடுத்துறாருங்க. இதையெல்லாம் மலை மேல இருந்து அந்த சாமியாரு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். கட் பண்ணா ராத்திரி வண்டியோட வெளிச்சத்துல வச்சு காப்பும் கடுக்கண்ணும் தங்கம் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே டிஸ்கஷன் இந்த ஊர் ஏன் பஞ்சமா கிடக்குது, ஏன் மழை பெய்யலங்கிற ரேஞ்சுக்கு போகுது. சாமி கும்பிட்டா மழை பெய்யுங்கிறாரு அண்ணன். சோ திருவிழா நடத்தினா மழை பெய்யுங்கிறாரு போல அவரு. ஆனா திருவிழா நடத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற பல பேரை வர சொல்லணுமே, அவங்க எல்லாரும் காலில் கையில விழுந்து அவ கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு பிரபுதேவா. யாரு எங்க இருக்கிறா ஏது இருக்கிறா ஒன்னும் புரியலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். ஆனா அண்ணங்கார விடுறதா இல்ல, யாரு எங்க இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு வர வைக்கணும், திருவிழாவை நடத்த வைக்கிறோங்கிறாரு அண்ணன். ஆட்களை கூப்பிடுறதுக்கு பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இவங்க தயாராயிட்டாங்க. ஆனா 1000 பேர் வேணும் அந்த 1000 நந்தி கம்புகளை தூக்குறதுக்கு. அவ்வளவு பேரை எப்படிங்க கூட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு பிரபுதேவா கேட்கும்போது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பிளான் பண்ணமே கோல்டு அந்த பிளான் தான் பேசிக்கிறார். அந்த பிளான் தானா ஷூரா அப்படின்னு ஒண்ணுக்கு பல தடவை கேட்கறான் பிரபுதேவா. ஆமான்னு சொன்னதும் சரி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு ஒரு கோல்டன் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கிளம்பும் போது பிள்ளைங்க 2 ஓடியாந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம் சாப்பிடுங்க வைங்கன்னு பாசமா பழக ஆரம்பிக்குதுங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆனா இதுக்கு ரெண்டும் நம்ம பசங்க படுக்கிறதுல யார்
யார் கட்டில் யாருக்கு சொந்தம்னு பேசிட்டு கட்டில காலத்துக்கு போட்டு இப்படி எல்லாம் படுக்கணும் வைக்கணும்னு கனவுல முழிஞ்சிட்டு இருக்காங்க, கனவுல மூழ்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்குது, பயங்கரமா ஆடுவாங்களே அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பாட்டுல உங்கள பல பேர் இதை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, பாட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அவ 6 பேக் வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, 6 பேக். ஹீரோஸ் 6 பேக் வச்சிருந்தது போய் இப்போ ஹீரோயின்ஸ் 6 பேக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 பேக் கலாச்சாரம் எவ்வளவு தூரம் போகுது என்னன்னு தெரியல, பாப்போம். அப்புறம் நம்ம பசங்க சிட்டி பக்கம் வந்தாங்க இல்ல, யார பார்க்க வந்தாங்கன்னா ஒருத்தர் விடுதலை ஆகி போயிருந்தாருல, தற்கொலை பண்ண இருந்தவர், நம்ம பசங்க தான் காப்பாத்திருப்பாங்க. அவர் கடை போட்டு நல்லபடியா செட்டில் ஆயிட்டதா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு உதவி தேவைன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் 4 பேர் இங்க தண்ணியா செலவு பண்ணி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பாட்டை போட்டு. அவன் பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்க என்னடா தண்ணி எப்படி காத்தா செலவு பண்றீங்கன்னு தட்டி கேட்க போன இடத்துல புடிச்சு தள்ளி விட்டுறாங்க, அடிக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, களத்துல இறங்கி அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. as usual அதேதான், ஒண்ணுக்கு 2 ஹீரோஸ், அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபைட் இல்லைன்னா எப்படி. சோ ஃபைட்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு அவங்க தண்ணியை செலவு பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் கொண்டு வந்தாச்சுங்க. ஆஃப் பண்ணுங்கடா மோட்டர்னு சொன்னதும் மோட்டரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கங்க. அந்த பெரியவர்கிட்ட பேசி ஏதோ ஒரு கோல்டன் பிளானை போட்டுட்டு வந்திருக்காரு. வந்தவங்க 2 பேரும் அந்த சண்டைக்காரியோட வீட்டு கதவை தட்டுறாங்க சத்தம் இல்லாம. இவ என்னங்க அர்த்தராத்திரியில வந்திருக்கிறீங்க, சத்தம் போடாம வேற இருங்குறீங்க, எனக்கு புரியலங்கன்னு பதறேன். மம்முட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. மம்முட்டியா இந்நேரத்துலயா எதுக்குன்னு கேட்டா விவசாயம் பண்ண போறோங்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு புரியணும்னு அவசியம் இல்ல, மம்முட்டியை மட்டும் கொடு, நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறாங்க. அர்த்தராத்திரியில மம்முட்டி எடுத்துட்டு போறாங்களே, புதையில எதுல ஏதாவது எடுக்க போறாங்களான்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. இவ ஃபாலோ பண்ணி வரணுங்கிறதா நம்ம பசங்களோட திட்டம். கரெக்டா வரட்டுன்னு காத்திருந்து அந்த வறண்ட பூமி பக்கம் போறாங்க. இந்த வறண்ட பூமி தான் ஒரு காலத்துல சீரும் செழிப்புமா தண்ணியா நிறைஞ்சு கிடந்த ஒரு மிகப்பெரிய கம்மா. ஆனா இப்போ வறண்ட பூமியா கிடக்குது. இதை தீர்வார சொல்லி எம்எல்ஏ கிட்ட பல தடவை கேட்டோம். ஒரு தடவை கூட இதை தூர்வாரதுக்கு அவர் சம்மதிக்கல, செலவு பண்ணவும் தயாராக இல்ல. ஊர்க்காரங்க நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒதுங்கிட்டாங்க போல. அந்த ஏரியா பக்கம் மம்முட்டியால தோண்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சுங்கிறாங்க. இதை கேட்டவ குடுகுடுன்னு ஓடியாந்து தங்க தானான்னு வாங்கி பாக்குறா. கோல்டு கலர்ல தான் இருக்குது. ஐயா புள்ள குட்டிக்காரி, அந்த தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்க சரி ஓகே அப்படின்னு கொடுத்துறாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் தோண்டட்டுமான்னு கேட்கும்போது சரி தாராளமா தோண்டுன்னு அவங்க விரிச்சிட்டு படுத்துட்டாங்க. இந்தம்மா அங்க தோண்டிக்கிட்டு இருக்குது. இன்னொரு தங்கம் கிடைச்சிருச்சு போல. ஆஹா கிடைச்சிருச்சுன்னு குஷி ஆயிட்டு இருக்கும்போது தவறுதலா விழுந்து இவங்க விரிச்சு வச்ச போரையில விழுந்துருவாங்க. அதே சமயம் பின்னாடி புருஷங்காரன் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். அவன் பார்க்கும்போது 2 பேருக்கு நடுவுல இந்த பொண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி காலையில பஞ்சாயத்தை கூட்டிட்டார். தலைவர் உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க தான். பிள்ளைகளா இருந்தாலும் கரெக்டா தான் தீர்ப்பு சொல்லுவேன்னு ஒகத்தா காலில் நிக்கிறார் அவர். சாரி உட்கார்ந்து இருக்கிறார் அவர். இப்படி தான் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா அப்படி இப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, வேற வழி இல்லாம அந்த அம்மா அந்த இடத்துல புதையல் கிடைச்சது, தங்க காசு கிடைச்சதுன்னு அதை காட்டிடுச்சுங்க. அவ்வளவுதான், புருஷன் ஆடி போயிட்டான். தங்க காசா நமக்கா அப்படின்னு. ஆமா, நந்தி கனவுல வந்தாராம், அந்த ஏரியா பக்கம் தங்க காசுகள் கிடக்குது அப்படின்னு சொன்னாரா. 2 தங்க காசு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறதா சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாம் ஷாக் ஆறாங்க. எல்லாம் மம்மட்டி கையுமா தூக்கிக்கிட்டு அந்த ஏரியா பக்கம் போய் தங்க காசு இருக்குதான்னு தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காசுன்னு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க, தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க ஜாலியா அதை பார்த்து ரசிக்கிறதும் அப்புறம் இந்த பக்கம் பொண்ணுங்களோட சேர்ந்து கடலை போடுறதும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுங்க. எம்எல்ஏட அல்ல கை வரான், அதுவும் அந்த துப்பாக்கியோட வரான். எம்எல்ஏ கொடுத்து விட்ட துப்பாக்கி. என்னடா நடக்குதுங்கன்னு விசாரிச்சா இந்த மாதிரி தங்க காசு கிடைச்சிச்சு வச்சுச்சுன்னு நீங்க எடுத்து சொல்லுவாங்க. தங்க காசா, இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு பேசும்போதே அங்க ஊர்க்காரங்க சில பேர் தங்க காசு கிடைக்குதுன்னு எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து இவரும் பாக்குறாரு. என்னடா அது, இதெல்லாம் தங்கம் தாங்கிறதுக்கு என்னையா ஆதாரம், எப்படியா கண்டுபிடிக்கிறது, இது தங்கம் தானான்னு உறுதிப்படுத்தணும், ஊர்ஜிதப்படுத்தணுங்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு வண்டி வருது. அடமானம் வைக்கிறதா அடமானம் வைக்கலாம், தங்கத்தை விக்கிறதா விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கிறது யாருன்னு பாருங்க, சாட்சாத் அன்னைக்கு ஜெயில இருந்து தற்கொலை பண்ண போனார்ல அவர்தான். ஷேட்டு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த கோல்ட கொடுத்து சும்மா வித்து பாக்குறாங்க, காசு கொடுப்பாரா இல்லையான்னு. அவரும் பார்த்துட்டு கோல்டு தாமா, நான் கொஞ்சம் கமிஷன் பிடிச்சிட்டு மீதி காசை கொடுப்பேன் அப்படிங்கிறாப்ல. 100க்கு 1 ரூபா பிடிப்பாராம். அப்படி எல்லாம் பிடிக்க கூடாது, 1 ரூபா பிடிக்காம நாங்க டவுன்ல வித்துப்போம் அப்படிங்கிறாப்ல நம்ம அடியாளு. நாங்க ஏன் அவனுக்கு 1 ரூபா கொடுக்கணும்னு கேக்குறாப்ல. எங்க அவ்வளவு தூரம் சிட்டி பக்கம் போய் விக்கிறதுக்கு இங்க வித்துட்டு காசு பார்க்கலாம்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 20 தங்க காசு கிடைச்சிருக்குதான், இவர்கிட்டயே விக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பிரபுதேவாவோ, ஐயா நிறைய தங்க காசு இங்க கிடைக்கும் போல தெரியுது, இங்கேயே நீங்க தங்கிடுங்க, எங்க ஆட்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, தங்க பிசினஸ் நீங்க பண்ணலாம், எங்களுக்கும் காசு கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டதும் ஷேட்டு சரி நாங்க தங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிறாப்ல. ஒரு பானையை ரெடி பண்ணிடுறாங்க. இனிமே கிடைக்கிற தங்க காசுகளை இந்த பானையில தான் போட்டு நாம சேர்த்து வைக்கணும். நான் இவ்வளவு தங்க காசு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல, சரி இந்த மொத தங்க காசுக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு பணம் கொடுத்துறாங்க. அந்த பணத்தை சண்டைக்காரியும் புருஷனும் வாங்கிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாம் படு பயங்கரமா தங்கத்தை தேடி தொடர் வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம எம்எல்ஏவோட அடியாள் கூட சும்மா இல்லாம அவரும் அடியாட்களை விட்டு தோண்டி வேலை பார்க்க சொல்லி
சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு மத்தியில அங்கெல்லாம் டெலிபோன் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 காயினா அந்த பழைய நம்பருங்க, பழைய லேண்ட்லைன் இதா இருக்குது போல. அங்க ஊர்க்காரங்க எல்லாம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன போட்டு எங்க ஊர்ல தங்க காசு கிடைக்குது, தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிக்க நிறைய பேர் வெளியூர்ல செட்டில் ஆனவங்க எல்லாம் எது தங்க காசு கிடைக்குதா வரோம் வரோம்னு எல்லாம் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் சேர்ந்து இங்க நிறைய தோண்டிக்கிட்டு இருக்கிற சமயம் லாரி லாரியா ஆட்டோ ஆட்டோவான்னு இன்னும் ஆட்கள் வந்து இறங்கிட்டு தான் இருக்காங்க. ஜேன்னு சிறப்பா போய்கிட்டு இருக்குது. பல பேருக்கு சொந்த பந்தம் ஊருக்கு திரும்பி வந்ததும் சொந்த பந்தங்களை பார்த்ததுல அவர்களுக்கு எல்லாம் சந்தோஷங்க. ஆனா இப்படி தம்மா துண்டா தோண்டிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எம்எல்ஏவோட அடியாளு பெருசா பிளான் பண்ணி அடியாட்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் பெரிய கியூ நிக்குது தங்க காசுகளை விக்கிறதுக்கு. ஆனா ஷேட்டு கல்லாப்பட்டியை திறந்தா பணம் இல்ல, பணம் எல்லாம் காலி. ஐயா இவ்வளவு காசு கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு தங்கம் கிடைக்குன்னு தெரியாது, நான் கொண்டு வந்த பணம் எல்லாம் இப்ப காலி ஆயிடுச்சு, நான் டவுனுக்கு போய் நிறைய மூட்டை மூட்டையா பணத்தை எடுத்துட்டு வரணும், அப்பதான் இவ்வளவு தங்கங்களையும் என்னால வாங்க முடியும். அது வரைக்கும் நீங்க உங்க தங்க காசுகள் எல்லாத்தையும் இந்த பானையில போட்டு பத்திரமா ஊர் தலைவர்கிட்டயே கொடுத்து வைங்க, மொத்தமா பானையோட வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஊர் ஆட்களும் சரி ஓகே அந்த பானையில நம்ம தங்க காசுகளை போட்டு சேர்த்து வைப்போம், யார் யாரு எத்தனை காசை போட்டிருக்காங்கிறத தனித்தனியா கணக்கு எழுதி வச்சு போன முடிவு பண்ணி அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஆர்வமா தோண்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஐடியாவோட போனார்ல எம்எல்ஏவோட அடியாளு, அவன் சும்மா இல்லாம ஏகப்பட்ட ஜேசிபி வண்டிகளை அள்ளிட்டு கொண்டு வந்திருக்கான். என்னையா நடக்குதுங்கன்னு பார்த்தா ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து கண்ணா பின்னான்னு தோண்டி எடுக்க போறானா. அம்புட்டையும் அள்ளிக்கணும்னு அவனுக்கு அவ்வளவு ஆசை. ஊர்க்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அவன் முடியாது, ஜேசிபி வச்சு தான் தோண்டுவேன் ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நந்தி தேவர் எங்களுக்கு நல்லது செய்வாரு, நீங்க இந்த பக்கம் தோண்டுங்க, எப்பா நம்ம ஆட்களாம் இந்த பக்கம் வாங்கப்பா, இந்த பக்கம் தான்ப்பா தங்க கிடைக்கும் வாங்கப்பா, நான் சொல்றேன்லப்பா வாங்கப்பான்னு சமாதானப்படுத்தி வேற ஏரியா பக்கம் கூட்டிட்டு போய் தோண்ட விடுறாரு. இவங்க தானே காசுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறது, சோ எங்க தோண்டா இவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு தெரியாதா, அங்க தோண்ட சொல்லிட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஜேசிபி வண்டியை வச்சு கண்ணா முன்னான்னு நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தங்க காசு கிடைச்ச பாடு இல்ல. இதுல வேற எல்லையை பிரிக்கிறாரு அவர். கோட்டுக்கு இந்த பக்கத்துல ஊர்க்காரங்க வரக்கூடாதா, ஜேசிபி வச்சு தான் தோண்டுவாரா, கோட்டுக்கு அந்த பக்கத்துல வேணா நீங்க தோண்டிக்கங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி தோண்டி எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. திருவிழா மாதிரி விழா கோலம் பூண்டு இருக்கிறது. கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வர்றாங்க போறாங்க. இதையெல்லாம் பார்த்தா ஊர் தலைவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. ஆனாலும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, பெத்த புள்ள நம்ம ஜெயிலர் வரலையேன்னு அப்பாவுக்கு வருத்தம். இதை நம்ம பசங்க பார்த்துட்டு அவரை இங்க வர வைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. பூத்துல இருந்து போனை போட்டு அண்ணே அண்ணன்னு கூப்பிடுறாங்க. என்னையா நடக்குதுங்கன்னு விசாரிச்சா உங்க அப்பா எங்க 2 பேரையும் தத்தெடுத்துட்டாரு, கடுக்கண்ணு காப்பெல்லாம் போட்டு விட்டு இருக்காரு, திருவிழாவை நாங்க நடத்துறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஹலோ 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 ஹலோன்னு வச்சிடறாங்க. அறகுறையா இப்படி கேட்ட பிறகு எந்த புள்ளையால சும்மா இருக்க முடியும்? தன் அப்பா வேற 2 பேரை தத்தெடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டா சும்மா இருப்பாங்களா? சோ டெஃபினட்டா அவர் கிளம்பி வருவார்னு இவங்க நம்புறாங்க. விடாமங்க இருந்து கால் அடிக்கிறாரு, வம்புக்குனே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர்ல. இதுக்கு மத்தியில தங்க காசுகளை 2 பேர் திருடிக்கிட்டு ஓடியாருவாங்க. அப்படி ஓடியாரவங்களை திருடன்னு ஊர்க்காரங்க விரட்டிட்டு வர நம்ம ஆட்கள் பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுமே திருடங்க தான் இல்லையா ஒரு காலத்துல. இப்ப திருந்துட்டாங்க, இனிமே கரெக்டா வாழணும்னு நினைக்கிறாங்க. நந்திக்கிட்ட வேற இனிமே கரெக்டா இருப்போம்னு சாமியும் கும்பிட்டு இருப்பாங்க. சக தொழிலாளர்களை எப்படி இவங்க அடிக்கணும் வைக்கணும்னு தோணும். சரி இனிமே தப்பு பண்ணாதீங்கப்பான்னு காசை மட்டும் வாங்கிட்டு போங்கடான்றாரு. ஆனா ஊர்க்காரங்க அப்படியெல்லாம் விடமாட்டோம் சொல்லி அடிச்சுதான் துரத்துறாங்க. இவங்களுக்கே இவ்வளவு அடினா நமக்கு எவ்வளவு அடி கிடைக்கும்னு நம்ம ஆட்கள் யோசிக்கிறாங்க. அப்பதான் வெளியூர்ல இருந்து சில குடும்பங்க வந்ததில்ல. அப்படி வந்தவங்களை சில பேர் தள்ளுவண்டியை ஓட்டிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சில பேர் கடையில தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சில பேர் சொந்த காசை வச்சு ஏதோ அறகுறையா பண்ணிட்டு இருந்தவங்க சிட்டில. அவங்க அத்தனை பேருமே அவங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு தங்கம் கிடைக்குதுன்னு இங்க வந்திருக்காங்க. கிடைக்க போற அந்த தங்க காசை வச்சு ஒருத்தர் ஹோட்டல் வைக்கணும், ஒருத்தர் தான் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஒருத்தர் மெடிக்கல் செலவுன்னு நிறைய கனவுகளோட இருக்கிறாங்க. இதையெல்லாம் புலம்பிட்டு போகும்போது பெருசா தப்பு பண்ணிட்டோமோன்னு இவங்க 2 பேருக்கு வருத்தமா இருக்குதுங்க. ஏதேதோ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாம சொன்ன போய் கடைசியில இவ்வளவு தூரம் வந்து நிடுச்சு. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த தங்கம் எல்லாம் தங்கம் கிடையாது, அதெல்லாம் செப்பு காசுன்னு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும், தாங்குவாங்களா அப்படின்னு இவங்களுக்கு வருத்தம். ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி இவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும், நிறைய சங்கிலிகள் தொங்கும். அதை பார்த்த ஒருத்தர் ஓடி வந்து, சார் ஊருக்கு துரோகம் பண்ண ஆட்களை இங்க கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சே கொள்ளுவாங்களாம். கம்பத்துல கட்டி வச்சு கொல்ல மாட்டாங்க, அடிச்சிருவாங்க, கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அப்புறம் இந்த கழுகு வரும், நரி ஓனாய் எல்லாம் வரும், கட்டி கிடக்கிறவங்களை கொத்தி கடிச்சு கொதறி எடுத்து தின்னுடுமா. சாகர வரை இந்த மாதிரி கம்பத்துல கட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்படியெல்லாம் ஒரு காலத்துல தண்டனை கொடுத்த ஏரியா இது. இங்க உட்காராதீங்க வாங்கன்னு கூட்டு வராரு. இந்த பக்கம் பார்த்தா மலை மேல சாமியார் கிட்ட இந்த 2 பிள்ளைங்க வந்த பிறகு ஊர்ல நிறைய நல்ல விஷயம் நடக்குது, தங்கம் கிடைக்குது, திருவிழாவும் நடக்க இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் ஆல்ரெடி கூட்டிட்டாங்க, அப்படி இப்படின்னு பிள்ளைகளை பத்தி எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்க நம்ம பசங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவருக்கு கண்ணு தெரியாம அறகுறையா தான் தெரியுது எதுக்கு இருக்கிறவங்க எல்லாம்.
அடுத்து நந்திக்கு தீபம் ஏத்துற வேலையை ஊர் தலைவர் தான் இத்தனை காலமா பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்ப கூட நிறைய ஏத்துறதுக்காக சூடத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இனிமே என் பிள்ளைக தான் ஏத்துவாங்க, என் பிள்ளைக உன்னையும் சரி இந்த ஊரையும் சரி பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இவங்களே ஏத்த சொல்றாரு. இவங்களும் ஏத்திட்டு இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற ஆட்களுக்கு நாங்க துரோகம் செய்ய மாட்டோம், இனிமே நாங்க திருட்டு தொழில செய்ய போறதில்ல, இனிமே நாங்க பொய் சொல்ல போறதில்ல, இனிமே ரொம்ப நேர்மையா நடந்துக்க போறோம், என்ன நடந்தாலும் சரி நேர்மையை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சத்தியம் பண்றாங்க. சாமி கிட்டயே சத்தியம் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ராத்திரி பார்த்தா ஏண்டா ஜேசிபி எல்லாம் வாடகை எடுத்துட்டு வந்து எவன்டா வாடகை காசு கொடுப்பா, ராத்திரி ஆனா ஜாலியா உட்காந்து தின்னுட்டு இருக்கிறீங்க, ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லா பேரும் எல்லா ஜேசிபி வண்டி வச்சு தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கணுமா, தங்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா. இதுல வேற கடைக்காரியோட சண்டை வேற போட்டுட்டு இருக்கிறான். இதுல அவங்களுக்குள்ள சண்டை யாருக்கு காசு அதிகமா கிடைக்கும்னு. ஜேசிபி காரங்களுக்கு ஒன்னும் பெருசா கிடைக்கல, அடியாளுக்கு நல்லவங்களுக்கு தான் நிறைய கிடைக்குங்கிறா கடைக்காரி. இது வரைக்கும் எங்களுக்கு கிட்ட கிடைச்சிருக்கிற அந்த தங்க காசு எல்லாத்தையும் பானையில போட்டு பானை நிறைய வச்சிருக்கிறதா வேற ஃப்ளோல சொல்லியிருப்பா. பானை எங்க இருக்குது? ஊர் தலைவரோட வீட்டுல. ஆட்டைய போட்டுலான்னு முடிவு பண்ணி எம்எல்ஏவோட அடியாளு உள்ள புகுந்து பானைய தூக்கிட்டான். ராத்திரியோட ராத்திரியா கதை உடச்சிட்டு வந்து பானைய தூக்கிட்டாங்க. இத பார்த்து ஊர் தலைவருக்கு ஷாக் ஆகுது. பானை நிறைய இருந்த தங்க காசு போச்சு. ஊருக்காரங்க கேட்டு வந்தா என்ன பதில் சொல்றது ஏது சொல்றது தெரியாம அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் நிக்கிறார். வெளியில ஊர்க்காரங்க எல்லாம் பானைய கொண்டாங்க, காசை போடணும் வந்து நிக்கிறாங்க. இந்த மேட்டர் மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பதறிக்கிட்டு இருக்கிறாரு தலைவர். அப்போ நம்ம பிள்ளைங்க வந்து இந்த மேட்டர் வெளியில தெரிய வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க, சமாளிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த உண்மையை மறைக்கிறாங்க. பொய் சொல்லல, உண்மையை மட்டும் தான் மறைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிட்டிக்கு அந்த தங்க காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து அடகுக்காரர்கிட்ட கொடுத்து ஆசாரிட்ட கொடுத்து இது தங்கம் தானா எவ்வளவு காசு கிடைக்குன்னு விசாரிக்க சொல்றாரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் போலி செப்பு காசு, ரெண்டு பேர் வந்து என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி தங்க மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டா குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னாங்க, நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாப்ல. யார் அந்த ரெண்டு பேர்னு அப்ப அடியாளுக்கு தெரியும். கடைசியில இப்படி மிளகா அரைச்சிட்டாங்களேன்னு அவங்களுக்கு கோவங்க. அதே சமயம் இங்க பாருங்க, நம்ம ஆட்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில எப்படியாவது ஜெயிலர்கிட்ட கையில காலில் விழுந்து கொஞ்சம் பணத்தை கடை வாங்கி அதன் மூலமா இதுவரைக்கும் எவ்வளவு தங்க காசு கிடைச்சிருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவோம், நாம உழைச்சோ விவசாயம் பண்ணியோ அந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம், இப்படி திருடு போன மேட்டர் தெரிய வேண்டாம், காசை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனா குறுக்கால நம்ம கௌசிக்கு வந்து நிக்கிறார். பானையோட வந்திருக்கிறார். எல்லாம் போலிங்கிறது தெரிஞ்சு போச்சு, ஊர்க்காரங்க கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்புறாங்க. அவங்கள தடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் பின்னாடி வராங்க. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல சண்டைக்கு மத்தியில மேல இருந்து அவன் வேற சுட முயற்சி பண்றான். ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சண்டை ஒரு பக்கம் ஜோரா போய்கிட்டு இருக்குது. உள்ள இருந்து சுடுறானேன்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவரையும் சுட முயற்சி பண்ணுவாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடும். அடுத்து பிரபுதேவாவே சுட முயற்சி பண்ணுவாரு. அப்ப அண்ணன் தான் காப்பாத்துவாப்ல. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பயில பொழந்து கட்டுவாங்க. நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கட்டையை எடுத்துட்டு வந்து பின்னந்தலையில அடிச்சு மயக்கமடைய செஞ்சிடறாங்க. அப்புறம் போய் ஊர்க்காரங்களுக்கு மத்தியில இது தங்க காசு கிடையாது, வெறும் செப்பு காசு, எல்லாம் போலி, 5 பைசாக்கு தேராது அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. ஊரே ஏமாந்து போய் நிக்குது. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பக்கா திருடுங்க, உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்காக எம்எல்ஏ கிட்ட டீல் பேசினவங்க உங்களை ஏதாவது பண்ணி ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்தவனுங்கன்னு அடிச்சு தள்ளுறான். உங்களை ஏமாத்துற முயற்சியில ஊரையுமே ஏமாத்திட்டதா சொன்னதும் அவருக்கு கோவம் வருதுங்க. வந்து பொலின்னு அறையிறாரு. நீங்கெல்லாம் என் பிள்ளைகளடா அப்படின்னு கேட்டு அறையிறாரு. ஆமா நாங்க பிள்ளைக தானே சொன்னா, சி நீங்கெல்லாம் என் பிள்ளைகளா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறார். காதலிச்ச பொண்ணுங்களுக்கோ வருத்தம். அப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்காகத்தான் பண்ணுங்கிறாங்க. இது எனக்காகவான்னு கேட்கிறாரு பெரியவர். ஆமா 1000 பேர் வேணும், நந்தி கம்புகளை தூக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளவு பேரை நீங்க எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? தங்க காசு இருக்குன்னு சொன்னதும் அத்தனை பேர் வந்தாங்களா இல்லையா? மூங்கில் கம்புகளை நம்மளால தூக்க முடிஞ்சது. திருவிழாவை நடத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. நல்ல நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் வச்சோன்னு சொல்றாங்க. பெரியவர் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் என்னதான் இருந்தாலும் நீங்க ஏமாத்திருக்க கூடாது, பொய் சொல்லிருக்க கூடாதுன்னு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஜெயில் கைதிகள் தான். உங்களோட புள்ளதான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தங்களை அமுச்சு வச்சதாகவும் அப்படி செஞ்சா 2.5 வருஷ ஜெயில் தண்டனையை ரத்து பண்றதா சொல்லியிருந்ததாகவும் எல்லாத்தையும் சொல்ல அவருக்கு இன்னும் கோவம் வருது. ஊர்க்காரங்களோ 2 திருட்டு பயலுக வந்து நம்மளை ஏமாத்தினான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடிச்சு ரவுண்டு கட்டி அடிச்சு ரத்தம் கொப்பளிக்க அடிக்கிறாங்க. அடி வாங்கும் போதெல்லாம் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நேர்மையான அடியா வாங்குறோம் சந்தோஷம் நினைக்கிறாங்க. 2 பேரும் எப்படி சிரிச்சு அடி வாங்குறாங்கன்னு பாருங்க. காதலிச்சவங்களோ வேண்டான்னு கதறிட்டு இருக்காங்க. ஆனா ஊர்க்காரங்க கேட்பாங்களா? துரோகம் பண்ணவங்கள அதே தூண்ல கட்டி வச்சு சங்கிலியில பிணைச்சிட்டாங்க. யாரும் இவங்களை சீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரே கிளம்பிடுச்சு. காதலிகள் என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க ஊரோட ஒத்து போங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு வச்சுட்டாங்க. கடைசியில இப்படித்தான் நமக்கு சாவு கிடைக்கணுமா அப்படின்னு பிரபுதேவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். சாமி நாங்க கெட்டவங்களா இருந்த வரைக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எப்ப திருந்துறோமோ அப்ப இருந்து எங்களுக்கு நேரம் சரியில்லை, ஏதாவது பார்த்து பண்ணு சாமி அப்படின்னு வேண்டிக்கிறார். பார்த்தா ஜோரா மலைங்க. அதுலயும் குறிப்பா அண்ணங்கார நாங்க கஷ்டப்பட்டு ஊர்க்காரங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறோம் உன்னோட திருவிழாவுக்காக, இவங்களை திருப்பி அனுப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் இன்னும் ஜோரா மழை பெய்யுது. அடிக்கிற மலையில புயல் மலையில யாரும் வெளியில போக முடியல. இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஊர் பக்கம் போகாம அங்கேயே தங்குறாங்க. அதையும் தாண்டி சில பேர் போக முயற்சி பண்ணா சகதியில தண்ணியில கால மாட்டிக்குது. வேண்டாம்னு சொல்லி இப்ப எல்லாருமே அங்கேயே தங்கிட்டாங்க. லேடிஸுக்கெல்லாம் வருத்தம். காதலிச்ச பசங்க இந்த
மாதிரி ஆயிப்போச்சே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு வருத்தம். ஒரு வழியா ஜோரா மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்கெல்லாம் சரி இப்ப கிளம்பலான்னு முடிவு பண்ணி கிளம்ப போற சமயம் பார்த்தா மலை மேல உட்காந்துட்டு இருந்த நம்ம சாமியார் பேசுறதே அதிசயம். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு காலத்திலயும் மலையில இருந்து கீழே இறங்காத மனுஷன் இப்போ கீழே இறங்கி வரத பார்த்துட்டு ஊரே ஒண்ணு கூடி சாமியார் வராருன்னு பின்னாடியே வராங்க. ஏதோ ஒரு அதிசயத்தை பாக்குறதுக்கோ காட்டுறதுக்காகவோ வராரு போலண்டு ஒட்டுமொத்த பேரும் பின்னாடியே வராங்க. இங்க வந்து பார்த்தா எஸ் அதிசயம் தான். அந்த கம்மாவை தூர்வார சொல்லி எவ்வளவு தடவை இவங்க எம்எல்ஏ கிட்ட கேட்டிருப்பாங்க, அத பண்ணல. ஆனா தங்க வேணும்னு போட்டி போட்டு ஜேசிபியை வச்சு தோணுனதுல, ஊர்க்காரங்க தோணுனதுல, சொந்த பந்தமெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து தோணுனதுல கம்மா தூர்வாரப்பட்டது. அதுவும் அந்த புயல் மலையில மொத்த தண்ணியும் சேவ் ஆகி இருக்குது உள்ள. இனி வாரம் தண்ணி இல்ல, தினம் தண்ணியிலேயே மிதக்கலாம், அவ்வளவு தண்ணி இருக்குது. குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, விவசாயம் பண்றதுக்கே தண்ணி இருக்குது. மிகப்பெரிய சாதனையை நம்ம பசங்க பண்ணிருக்காங்க. ஊர்க்காரங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த தண்ணிய ருசிக்கலான்னு போனா பெரியவர் சத்தம் போட்டு நிறுத்துறார். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்ல, யார துரோகின்னு சொல்லி கட்டி வச்சிருக்கீங்களோ அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரால தான் லட்சாதி லட்சம் லிட்டர் தண்ணி இங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. யாரோ எவரோ இந்த கிராமத்துக்காக அவங்க சேவை செய்யணும்னு இருந்திருக்குது. அந்த சேவைக்கு நீங்க கொடுத்த பரிசு இதுதானா அப்படின்னு கேக்குறார். எல்லா பேரும் வெக்கி தனகுடிறாங்க. யாரோ தான் செய்யணும், எவரோ தான் செய்யணும்ன்ற இடத்துல நீங்க தங்கத்துக்காக தோணுது கடைசியில தங்க மாதிரி உங்க கிராமத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து சேர்த்திருக்குது, தன்னம்பிக்கையை கொடுத்திருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜெயிலர் கூட பொண்டாட்டி பிள்ளைகளோட இங்க வந்துட்டார். அவரும் நடந்த கூத்தெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு, கேட்டுட்டு தான் இருக்கிறார். சோ பசங்க உங்களுக்கு நிஜமாவே தங்க மாதிரி தண்ணியை அள்ளி கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. தண்ணி இல்ல விவசாயம் இல்லம்னு சிட்டி பக்கம் போனது போதும், இப்பதான் தண்ணி வந்துருச்சே விவசாயம் பண்ணலாமே அப்படி இப்படின்னு பேச ஊர்க்காரங்களும் ஆமாங்கிறத ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கே சொல்லிட்டாங்க. சூப்பர் அருமை அப்படின்ட்டு ஊர்க்காரங்களும் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு நம்ம பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உங்க நெஞ்சில ஈரம் இருந்தா அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்கள ரிலீஸும் பண்ணியாச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தா நம்ம ஜெயிலர் புள்ள இருக்கிறார். நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஊரை விட்டு வெளியில போன கேங்ல நானும் ஒருத்தன். பணமா தான் நீங்க திரும்பி வருவீங்களான்னு கூட உங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேன். அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கிராமத்தை சுடுகான்னு சொன்னது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு அப்பா கிட்ட. சோ அப்பா புள்ள சண்டையும் இந்த இடத்துல தீர்ந்துருச்சு. அப்புறம் இந்த 2 பேரை தான் தத்தெடுத்திருக்கதாவும் இவங்களை நீ தம்பியா நினைக்கணும்னு சொல்றாப்ல. ஆனா ஜெயிலர் படிச்சவர், சிட்டில இருந்து வந்தவர், அப்படி எல்லாம் யோசிப்பாரா அப்படின்னு தெரியல. ஓ இவர் தாங்க சங்கடியில இருந்து அவங்களை ரிலீஸ் பண்றது. ரிலீஸ் பண்ணதை நம்ம ஆட்கள் சார்னு பேச, சாரா அண்ணனை கூப்பிடுங்கடா அப்படிங்கிறாப்ல பாசத்தோட. எஸ் இவரும் சொந்த தம்பிகளாவே நினைக்க ஆரம்பிச்சார் போல தெரியுது. அப்புறம் என்ன ஊரே ஒண்ணு கூடி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில யாளுக்கு நீங்க என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அந்த எடுபடி எம்எல்ஏ கூட்டிட்டு வராங்க. அவங்க கிட்ட தான் துப்பாக்கி இருக்குன்னு சீனா போடுவாங்க. மகனே நம்ம கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடுறா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜெயிலர் துப்பாக்கி எடுத்து சுடுவார். அவங்களாவது ஒவ்வொரு தோட்டாவா லோடு பண்ணி சுடணும். ஆனா நம்மால அட்ட ஷாட்ல 6 இல்ல 8 தோட்டா வெளியில வரும். அதை பார்த்து பயந்து எம்எல்ஏ அடியாக்கெல்லாம் வெளியில போய் விழுகிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கோஷ்டியோட அதே நாள்ல திருவிழாவும் ரொம்ப சிறப்பா நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி தேரெழுத்து சிறப்பா அந்த திருவிழாவை நடத்தி முடிக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட எண்ட் ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போடுறோங்கிறது எனக்கே தெரியல, அவ்வளவு குழப்பமா சேனல்ல நிறைய வச்சிருக்கிறோம். சோ எதுவா இருந்தாலும் குரூப்ல போட்டுருவேன். சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். பாக்குறீங்களா? அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.